வணக்கம். வணக்கம் குருவே. வணக்கம். சரி, அந்த முதல் பாடத்துல நாம் என்ன படிச்சோம்? பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம மாறிட்டே வர்றோம். சரியா? இது ஒரு பாயிண்ட் சொல்லி நிறைவு செய்ய போறோம். இப்போ உயிர்கள் தன்னை அழித்து கொண்டுதான் உயிர்கள் தாய் தந்தை செத்துதான் குழந்தைகளை வளர்த்தும் அந்த காலத்துல, பல கோடி ஆண்டுக்கு முன்பாக. அப்போ அந்த செல் டிவிஷன், செல் பிரிஞ்சுட்டே போகும். செல் பிரிஞ்சுட்டே போகும். அம்மா பெற்றோர் இறந்துருவாங்க, குழந்தை குழந்தை வளரும். அப்போ அந்த குழந்தை பெற்றோராகி இறந்துருவாங்க. அப்போ பெற்றோர் இறந்துட்டே இருப்பாங்க, குழந்தை வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ குழந்தை இறக்கும், குழந்தை பிறப்பு. இது பல கோடி ஆண்டுக்கு முன்பாக பாக்டீரியா, அந்த பாக்டீரியா மாதிரி இருந்தது. வைரஸ்ல அப்படித்தான் நடக்கும். வைரஸ்ல அப்படித்தான் நடக்கும். ஆமா, பெற்றோர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. சரி, அப்படி வந்துட்டே இருக்கிறப்ப 4வது நிலைக்கு வருது. 4வது நிலை ஊர்வன. அப்ப வரப்ப பாத்தீங்கன்னா இந்த தேல் சொல்லலாம், தேலு நண்டு சொல்லலாம். தேல் பாத்தீங்கன்னா இனவர்த்தி செய்யறப்போ தாய் தேல் இறந்துரும். ஏன் அப்படின்னா அந்த வயிற்றை கிழிச்சிட்டு, உடம்ப கிழிச்சிட்டு குஞ்சு வெளியே வரும். அம்மாவே சாப்பிட்டுரும். அப்ப இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தன்னை அழித்து கொண்டுதான் தன் குழந்தைகளை காப்பாத்துச்சு. 1ஆம் நிலையில் அப்படித்தான், 2ஆம் நிலையில் அப்படித்தான், 3ஆம் நிலையில் அப்படித்தான், 4ஆம் நிலையில் அப்படித்தான். அதாவது முதல் உயிரினமான தாவர செல்கள் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன. அதாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு செல் முதிர்ச்சி அடையணும். முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய போட்டோன்னா அம்மா செத்து போயிடும். முதிர்ச்சி அடைஞ்சோன்னு செத்து போயிடும். அதே மாதிரி தாய் தேல் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் கற்பம் தரிச்ச உடனே குஞ்சு வெளியே வரப்ப தண்ணி செத்து போயிடும். அது முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை செத்து போயிடும். அந்த குழந்தைக்கு போற, அந்த குஞ்சுக்கு போற அம்மாவை சாப்பிட்டுரும். இது 4வது நிலை வரைக்கும் வருது. என்னது? 4வது நிலை வரைக்கும். இதுக்கு பல கோடி ஆண்டாயிருக்கு. வாழை மரத்தை கூட இதுக்கு பல கோடி ஆண்டாச்சு. அடுத்தது 5வது நிலை வருது. 5வது நிலை வர்றப்ப அம்மா அப்பா உயிரோடு இருப்பாங்க. ஆடு மாடல உயிரோடு இருக்கும், குட்டியும் உயிரோடு இருக்கும். இப்ப புரியுதா? 4வது நிலையில செத்து போயிடும். 5வது நிலையில பெற்றோர்கள் சாப்பிடுறதில்லை. பெற்றோர்கள் சாகுவதில்லை. இப்ப அதே நேர்கோடு அப்படியே கொஞ்சம் நீட்டிட்டு 6ஆம் நிலையில சாக மாட்டோம், 7ஆம் நிலையில சாக மாட்டோம். இது இயற்கையில இருக்கிற முறை. என்னது? இயற்கையில இருக்கிற முறை. எந்த கடவுளும் கத்திரிக்காய், ஒரு புண்ணாக்கு, புடலங்காய் எதுவும் கிடையாது. உதாரணம் எளிய உதாரணம் நமக்கு புரியுது. ஏன்னா நோய் எல்லாம் இருந்தா தான் நீ 100 ஆண்டு வாழ முடியும். இப்ப நோயை, பசிங்கிற நோயை நிறுத்தியாச்சு. பசிங்கிற நோயை நிறுத்தியாச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சது. சரி, பசிங்கிற நிறுத்தியாச்சா? இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? அடுத்த நிலைக்கு மேல போறோம். இப்ப பாருங்க, நீங்க 32ஆம் பக்கம் எடுத்தீங்கன்னா தெரியும். 32ஆம் பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போது 32ஆம் பக்கம் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். இப்போது தேள்கள் விருத்தியின் போது தாய் தேல் இறந்தை விட அது குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேலின் உடல் தான். இந்த குஞ்சுகளுக்கு முதல் உணவே, ஃபர்ஸ்ட் சாப்பாடு அம்மா உடம்பு தான். நீங்க வாழை மரத்தை வெட்டு போடுவாங்க பாருங்க, வாழை மரம் முதல் உயிர். வாழை மரம் முத்தினதுக்கு அப்புறம் அம்மாவை கொண்டு போட்டுருவாங்க, எடுத்துருவாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிற குழந்தைங்க வளரணும். இதுதான் முதல் அறிவு. இப்படியே வருது. அப்ப இந்த முதிர்ச்சி அடைந்த தாய் இறந்து போயிருது, குழந்தைக்கு வளருது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? 5ஆம் நிலைக்கு வர்றான். அங்க முதிர்ச்சி அடைந்த தாயின் தந்தையும் இருக்குது, குட்டிகள் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா, அடிக்காமலேயே, தன்னை சாகடிக்காமலே கொண்டு வருது. அப்புறம் விலங்குகள் 25 வருஷம் உயிரோடு இருக்கும், 30 வருஷம் உயிரோடு இருக்காது. மனிதனுக்கு மட்டும்தான் 100 ஆண்டுகள். சரியா? சரி, அப்ப மனிதன் வர்றான், ஒரு தடவை ஒரு குட்டி போடுறான், பெற்றோர்கள் உயிரோடு இருப்பார்கள். அதே நேர்கோட்டை நீட்டித்து பார்த்தால் 7ஆம் நிலையில் நாம் உயிரோடு இருப்போம். சாகவே மாட்டோம். எப்ப சாவுனா அதே உயிரே கேட்கும், போடாமா, போதும்,
நீ இருக்கு ம், இருக்கலாம்னு சொன்னீங்கன்னா அது இருந்துட்டு தான் இருக்கும். போலான்னு சொல்லிட்டுனா அது ஒரு நாளைக்கு அதுவே எந்த ம், தொந்தரவும் இல்லை, அதே போயிடும். ம், போனா ம். திரும்பி வராது. போனா அதான் யோக நிலைன்னு பேரு. திரும்பி. அதுல தானே முதிர்ச்சி ம், அடைஞ்சு எப்போ ஒரு பழம் பழுத்ததுன்னா தானா கழண்டு கீழே விழுந்துரும். ம், இந்த கழண்டு கீழே விழுந்துன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இனப்பெருக்கம் ம், பண்ணிட்டு தான் போகும். அதாவது இனப்பெருக்க தகுதியோடு தான் கீழே விழுகும். ம், ம், முத்தனகாய். இந்த முத்தனகாய் என்ன ம். பண்ணும்னா இனப்பெருக்க தகுதி இருக்குன்னு தான் பூமிக்குள்ள போட்டா அதை வந்து மரமா முளைச்சிரும். முளைச்சுக்கணும். அந்த மேல இருக்கிற சதை எதுக்கு தெரியுமா? அடிபடாம இருக்கிறதுக்கு. ம். மேல இருக்கிற சதை அடிபடாத இருக்கிறது. அந்த விதையை காப்பாத்துறதுக்கு தான் சதையே. விதையை காப்பாத்துறதுக்கு தான். ம். சதை. எல்லாமே அப்படித்தான். ஒரு பஞ்சு வெடிச்சு வெளியே போகுதுன்னா அந்த பஞ்சு அப்படியே எதுக்குன்னு அந்த பஞ்சுக்குள்ள கொட்டை இருக்கும், அந்த பஞ்சு அப்படியே ம், பறந்து போய் அங்க விழுந்துரும். ம், ஆமா. அப்ப அந்த விதையை காப்பாற்றுவதற்கு இயற்கை என்னெல்லாம் ரகசியம் பண்ணுது பாருங்க. அதே மாதிரி வெள்ளரிக்கும் செடி அப்படியே படுத்துதுன்னா வெள்ளரிக்கும் செடி அப்படியே படுத்து வெடிக்கும், அப்படியே பூ அப்படியே அ, விரிச்சியும், பூ மாதிரி விரியும். அப்படி தங்கம் மாதிரி மினு மினு மினுன்னு இருக்கும். ஆஹ் அப்படியே அப்புறம் காத்துக்கு பறக்கும். ஆ. அப்படியே கீழே சீதை ஊசி மாதிரி விதை இருக்கும் அப்படியே. ஆமா. பூமியில அப்படியே படிஞ்சிடும். அப்ப புரியுதா? அப்ப அந்த விதையை ம். காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் அவன் சதை. அதே மாதிரி நம்மளும் அப்படித்தான். இந்த உயிரை காப்பாற்றுறது இந்த சதை. இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த தான். சதை. இந்த சதை சரீரம். இந்த சரி இத போய் தின்னு 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 கெடுத்து உயிரை போக்கி விட்டுறான். இதை தின்னு தின்னு அப்புறம் தின்னுக்கிறது ரத்தத்தை செக் பண்றது, திங்கிறது ரத்தத்தை சோதனை பண்றது, திங்கிறது ரத்தத்தை சோதனை பண்றது. என்னடா காட்டு மிராண்டிகள்! தின்னீனே ரத்தம் கெட்டு போகுதுன்னு தெளிவா சொல்றான். தின்னீனே ரத்தம் கெட்டு போகுது. சாப்பாட்டுக்கு முன்னாடி எடு, சாப்பாட்டுக்கு பின்னாடி. சாப்பிடாம இருந்தா ரத்தம் சுத்தமா இருக்கு. சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரத்தம் கெட்டு போகுது. ஓ, ரத்தம் தின்னா ரத்தம் கெடுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு மருத்துவ ஆய்வு எடுக்கிற? இதான் முட்டாளுன்னு பேரு. இதான் முட்டாளுகன்னு பேரு. இப்ப நாம என்ன பண்றோம்? ஊர்வாயை மூடுவதற்கும் உளவாய் இது இறுதியானதல்ல. நம்ம மாறிட்டே இருப்போம். அந்த ம். உலகத்தை நம்ப வைக்கிறதுக்கு தான் நாம வந்து அந்த மருத்துவ ஆராய்ச்சி பண்றோமே தவிர அது இறுதி அல்ல. அது வந்து மக்களை ஏமாற்றுவதற்கும் ம். விஞ்ஞானிகளுக்கு நிரூபிக்கிறோம். அறிவியல் அடிப்படையில் நாங்கள் சரியா போறோம். அறிவியல் அடிப்படையில் நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். சரி. ஆமா, ம். அறிவியல் அடிப்படையில் நாங்க சரியா லேப் டெஸ்டும் பண்றோம். நாங்க எங்க வேலையும் எங்களுக்கு உயிர் முக்கியம், உடம்பு முக்கியம். ம். உயிர் முக்கியம். என்னது உடம்பு முக்கியம். சொல்றேன்? உயிர் தான் முக்கியம், உடம்பு கிடையாது. உயிர் தான் முக்கியம். உடம்பு ரெண்டாவது தான். உடம்பு இரண்டாவது. சரி. அப்ப உடம்பு சுத்தமா இருந்தா உயிர் நிக்கும். உடம்பு சுத்தமா இருந்தாதான் உயிர் நிக்கும். இவன் என்ன பண்றான்? உடம்பு சுத்தம் இல்லாத உடம்பு சுத்தம் பண்ண தெரியனால உயிர் போயிருது. இப்ப மருந்தினால் ரத்தமும் குடலும் சுத்தமாகாது. புரியுதா? ஆமாங்க. மருந்தினால் ரத்தமும் குடலும் ம். சுத்தமாகாது. சுத்தமாகாது. எங்க உலகத்துல முக்கியமானது மூளையும் நரம்பு மண்டலம், அதுவே சுத்தமாகுது. என்னது? ம். அதே சுத்தமாகுது. அப்புறம் மற்றதெல்லாம் இந்த புற்றுநோய், சக்கரை நோய், இந்த மூட்டு வலி, முழங்கால வலி, வெறுக்கோஸ் வேணும், மயிறு மட்டை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஐயா. அடிப்படையே மூளையும் நரம்பு, இதே நல்லா ஆகுதுக்கா. சாதாரணமா ம். நல்லா ஆகுது. என்னது? சாதாரணமா நல்லா ஆயிடுது. நீங்க வேணா யாருக்கு வேணா சொல்லுங்க. நான் 6 மாசத்துல மொத்தமா ம். சுத்தம் பண்ணிடுறேன். ஆனா எனக்கு வந்து ஐஐடியில ஒரு ப்ரொஃபஸர் புடிச்சு கொடுக்கணும். நான் சொல்ற மாதிரி உள்ள போய் ம். எனக்கு எந்த பணம்க்குன்னு எதுவும் தேவையில்லை. எனக்கு ஆராய்ச்சி ம். பண்றதுக்கு ஐஐடிலயோ ராணுவத்திலயோ ம். அந்த மாதிரி விஞ்ஞானிகளுக்கு எனக்கு பழக்கம். எனக்கு சிஎன்ஆர் ராவ் சென்று பேசுங்க. சிஎன்ஆர் ராவ். CNR. ம். ம் இந்த மாதிரி ஒரு தத்துவம் இந்த புத்தகத்தை அன்பளிப்பா கொடுக்கலாம். அவருக்கு போய் இது ஐயா ஏடு ம். சாமி, நோடு சாமி, படி சாமின்னு சொல்லி ம். கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, உடனே என்ன பண்ணுவார் பார்த்துட்டு சொல்லலாம். நீங்க ம். உடனே அவர் ம். கன்னடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிடுவார். கன்னடத்துல ம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவரே டிரான்ஸ்லேட் பண்ணிடுவார் 1 மணி நேரத்துல. அதெல்லாம் உள்ள ம். ஆர்டிபிசியல் அந்த ஏஐல கொடுத்தோம்னா ஒரே மணி நேரத்துல அப்படியே கம்ப்ளீட்டா தமிழ் ஆங்கிலம் எல்லா மொழியிலும் பிரிச்சு கொடுத்துரும். அது எப்படியாவது சீனரை சந்திச்சு ஐயா சாமி இப்படி ஒண்ணு இருக்கு, நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன். இது ம். பெரிய இதான் ராக்கெட்ல போறதுக்கு ராணுவத்துல ம். நீங்களா ராணுவத்துல ம். ஆராய்ச்சியாளரா இருந்தீங்க. ம். ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் ராணுவத்துல இருந்தாரு, விண்வெளி துறையில் இருந்தாரு. அவர்தான் ம். லீடரே. 25 வருஷமா ம். மன்மோகன் சிங், நரசிம்ம ராவ் இவங்களுக்கெல்லாம் ஒரு என்னவா இருந்தாருன்னா அறிவியல் ஆலோசகர். அறிவியல் ஆலோசனை. 25 வருஷமா. எத்தனை? 25 வருஷமா. 5 பிரதமருக்கு. ம்.
5 தடவை தொடர்ந்து. ம் அவ்வளவு பெரிய விஞ்ஞானி. ஆனா இவனுக்கு பட்டத்துல பிடிக்கும். இவனுக்கு காப்பி அடிக்கிறவன், இஸ்ரோக்காரன் காப்பி அடிக்கிறான், டிஆர்டிஓ காப்பி ம் அடிக்கிறான், இவெல்லாம் காப்பி அடிக்கிறவனுக்கு. ஆஹா. அவர் சொல்லுவார், இந்த காப்பி அடிக்கிறதெல்லாம் ராக்கெட் கண்டுபிடிக்க. ராக்கெட் யாரே கண்டுபிடிச்சாங்க, நீ காப்பி அடிச்சிட்டு அதை நான் செஞ்சுட்டேன். சும்மா நீ அழகுபடுத்துற, அவ்வளவுதான். செலவு குறைக்கிற, அளவுபடுத்துற, கொஞ்சம் பெருசு பண்ற, ம் சிறுசு பண்ற, செலவு குறைக்கிற, அப்படித்தான் பண்றே தவிர புதுசா ம் என்ன கண்டுபிடிச்ச, கரெக்டுங்க. அதுதான் அவர் கேட்கறது. நீ ஒரு பொருளை வாங்கிட்டு வர்ற, காப்பி அடிக்கிற, யோசனை ஏற்கனவே அவன் செஞ்சுட்டான். அப்புறம் யோசிச்சு யோசிச்சு ஏற்கனவே வடிவத்தை பார்த்துட்ட, போட்டோல பாக்குற, எல்லாம் பாக்குற. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அறிவை பயன்பட அதை வச்சு காப்பி அடிச்சு கடைசியில அது வந்து நோண்டிட்டே இருந்தோம்னா கரெக்டா அது தப்பு தப்பு பண்ண தப்பு சரி தப்பு சரி தப்பு சரி பண்ண ஒரு 6 மாசத்துல, 1 வருஷத்துல, 10 வருஷத்துல கண்டுபிடிச்சிடலாம் உடனே. இப்ப நான் கூட இப்ப அந்த நான் சொல்ற 8 வகையான பொடி போட்டு காந்தம் வருதுன்னு சொல்றேனே இல்லையா, அந்த காந்தத்தை கூட ஒரு நாள் வராது, தொடர்ந்து 1 வருஷம் பண்ணிக்கிட்டே இருக்கும். போட்டு 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 பார்த்து 1 வருஷத்துல கண்டுபிடிச்சல சுத்தமான அந்த செராமிக் காந்தம். அதை சுடுமண் செராமிக் காந்தம், செராமிக் டிசி. நான் சொல்ல டிசி காந்தம், டிசி டிசி காந்தம். டிசி மேக்னெட். அந்த மோட்டார்ல ஓடுறதுல டிசி மேக்னெட் தான். உங்க வண்டியில ஓடுதுல, இபி வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓடுது இல்லையா, அது டிசி மேக்னெட். எப்பயுமே காந்தம் குறையாது. 100 வருஷம் காந்தம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சோண்டு கரண்ட் கொடுத்தா போதும், உயின்னு இழுக்கும். என்னது உய் அப்படி இருக்கு. பெட்ரோல் வண்டியில அப்படி இருக்காது. பெட்ரோல் வண்டியில அது கீரை போட்டு சேஞ்ச் பண்ணி அப்படித்தான் போகணும். புரியுதா? இது கொஞ்சம் எக்ஸலரேட் கொடுத்தா ஒய்யணும். பாரு, கொஞ்சம் ஏமாதம் தள்ளி விட்டுரும். அவ்வளவு பவர். என்னது ஆப்பா, அவ்வளவு பவர், பயங்கர பவர். ஆனா நிதானமா போலாம், ரொம்ப தூரம் அப்படியே நிதானமா போயிட்டு சட்டன் பிக்கப் சட்டக் அப்படியே போயிடும். அப்புறம் நீ 40லயே 30லயே போயிட்டு அப்படியே பூமா சத்தமே வராது. என்னது பூன்னு போகும். சத்தமா வரும். என்ன கம்பெனி வாங்கியிருக்கீங்க? ஹீரோவா? ஓலா. ஓலாவா? வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 6 மாசம் இருக்குமா? 1 வருஷம் 3 மாசம் ஆயிக்குதுங்க. ஓரளவுக்கு பேட்டரி நிக்குதா? பேட்டரி நல்லா நிக்குதா? நிக்குதுங்க. எப்படி 4 வருஷத்துக்கு எவ்வளவு சொன்ன? 4 வருஷம் 5 வருஷமா பேட்டரி? 5 வருஷம் சொல்லி இருக்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, எப்படி ஓடிடு 5 வருஷம். அது லித்தியம் பேட்டரி தான் போட்டிருக்கானுங்க, லித்தியம் பேட்டரி. பேட்டரி புது பேட்டரி வாங்கினே, இன்னைக்கு புது பேட்டரி வாங்கினா 40,000 வேணும். ஆமாங்க. பெட்ரோல் செலவு கணக்கு போட்டு பார்த்தா கம்மி தான். கம்மி தாங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டணும் போற மாதிரி, இந்த பெட்ரோல் செலவு வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி. அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எவ்வளவு பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்தீங்க? ஒரு நாளைக்கு 1 லிட்டர் அடிப்பீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 150 ரூபாய் பெட்ரோல் வேணுங்க எனக்கு. 100ல இருந்து 150 ரூபாய் பெட்ரோல். அதாவது 1.5 லிட்டர் தேவை. இது கரண்ட்டுக்கு, இது கரண்ட் செலவு கம்மி. 1 ரூபா கூட, 2 ரூபா, 5 ரூபா கூட வராது. 10 ரூபாவா பார்த்துங்க, பரவாயில்ல. என்ன அப்ப பாத்தீங்கன்னா மாசம் 5,000 ரூபாய் மிச்சமாகுது இல்ல? 5,000 அப்படி கட்டிட்டு போக வேண்டியதானே? அப்படி இஎம்ஐ கட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஆமா. 1 வருஷத்துல இப்ப எவ்வளவு கடன் அடைச்சிட்டீங்க? 12 மாசம் கட்டிருப்பீங்க, 13 மாசம் கட்டிருப்பீங்க. 13 மாசம் கட்டி இருக்கிறேங்க. அப்ப எவ்வளவு 60,000 70,000 எவ்வளவு கட்டி இருக்கிறீங்க? 7,000 ரூபாய் கட்டுறேங்க. பரவாயில்ல. அவ்வளவு சீக்கிரம் கழிச்சு வண்டி எடுத்துக்க வேண்டியதுதான். அது ஒருத்தரே ஓட்டிட்டு இருந்தா நல்லா, ஒண்ணும் பிரச்சனை. ஒருத்தரே ஓட்டிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ணாது. நான் மட்டும் தாங்க சார். வந்தா வீட்டுல யாருன்னா பையன் ஒய்ஃப் எடுப்பாங்க, அவ்வளவுதாங்க. அதை விட்டு யாரும் இல்லைங்க. ஓ, வீட்டுக்காரி ஓட்டுவாங்களா? ஆமாங்க. அவங்க 4 வீலர் 2 வீலர் எல்லாமே ஓட்டுவாங்க. அடாடா, பரவாயில்லையே. ஐயோ, ஆமா பரவாயில்லையே. 4 வீலர்ல ஓட்டுவாங்களா? ஓட்டு. சரி சரி சரி, அப்படியே பண்ணிட்டு. ஆமா, எங்க பெங்களூர் மெஜஸ்டிக்ல எங்க உங்க ஊரு வீடு? எனக்கு ஒரு மெஜஸ்டிக்ல இருந்து ஒரு 10 11 கிலோமீட்டர் வரும் சார். எந்த ஊருக்கு போற வழி? மைசூர் போற ரோட்டுங்க. பெங்களூர் இருந்து மைசூர் போற ரோடு. மெயின் ரோடு அதுதான், மைசூர் போனோம். சரி, அப்படியே மைசூர் போகுது. ரைட். பெங்களூர் டு மைசூர். சரி. என்ன ஊர் பார்த்தேன்? என்ன ராஜப்பா நகர்? என்ன நகர்? பசவனா நகர்? என்ன நகர்? ராஜராஜேஸ்வரி நகர். ராஜராஜேஸ்வரி நகர். சரி. நல்லா முடிச்சுக்கலாம். சரி, இதோட முடிச்சுக்கலாம். இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது. இதே நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி பார்த்தால், தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும். இது மிகவும் இயற்கையான யோக நிலை. இதுதான் இயற்கையான யோக நிலை. இதுக்கு எந்த மையத்துக்கு போக தேவையில்லை. அவனை போய் பார்க்கலாம். இந்த யோகா மாஸ்டர், அந்த எந்த மயிர் மாஸ்டர் தேவையில்லை. எந்த மயிர் மாஸ்டர் தேவையில்ல. அவனால பொய் சொல்றவன், 3 வேளை ஆகாரம் திங்கிறவன், என்னதே சாதாரண பூரி பொங்கல் திங்கிறவன்.
பூரி பொங்கல் சாப்பிடுறவங்க. அவங்ககிட்ட போய் எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? சரியா? ம். சரி. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுங்க, மேடம் 4 மணிக்கு பேசலாம். அதான் சாப்பாடை பத்தி ஏதோ சொல்றேன் நீங்க 2 மணிக்கு. 2 அஹ் மணி க- பக்கம். அஹ் இப்ப எப்படி பசி மயக்கம் இருக்கா? பசிக்கு இருக்கிற இருக்கா? அது கொஞ்ச நேரம் வருது, கொஞ்ச நேரம் போகுதுங்க. அது ஒரு நாள் இப்ப சேஞ்ச் பண்றதுனால அந்த ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். 3ஆம் நாள் பிக்கப் ஆயிடாது ஆட்டோமேட்டிக்கா. சரி, இப்போ 4 மணி வரைக்கும் சாப்பிடுங்க. அப்புறம் 4 மணிக்கு மேல அப்புறம் கீரை கொண்டு நல்ல ஒரு காய், நல்ல ஏதோ பொரியல் பண்ணுங்க, நல்ல ஏதோ ஒரு பொரியல். ம். சாப்பிடலாமா 4 ஆ மணிக்கு ச- மேல? 4 மணிக்கு மேல ஒரு பொரியல் போட்டு அவல் போட்டு சாப்பிடுங்க. இல்லாட்டினா என்ன பண்றீங்கன்னா, வாழைப்பழம் 2 அஹ் பஜ்ஜி அஹ் சாப்பிடுங்க. வாழைப்பழம் 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 பஜ்ஜி. 2 பஜ்ஜி 2 பஜ்ஜி அஹ் அஹ் 2 சரிங்க, வாழைப்பழம் ஓகேங்க. 2 வாழைப்பழம் 3 வாழைப்பழம். புரியுதா? ஏதோ ஒரு பழம் அஹ் வாழைப்பழம் 3 வாழைப்பழம் அஹ் இருக்கா? 3 வாழைப்பழம் இருக்கலாம். 2 பஜ்ஜி அஹ் வச்சுக்கலாம். டீ ம் வச்சுக்கலாம். சரியா? சாப்பிட்டு முடியுங்க. சரியா? நன்றி. சரி.